17 வயசு பையனை வச்சு குத்த சொல்லுவேன். ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 3 வருஷம்தான். டிரைவிங் லைசன்ஸ்ல எல்எல்ஆர் அப்ளை பண்ணிட்டு கார்ல இடிச்சு தூக்க வைப்பேன். 304A ஃபைன் மட்டும்தான். உனக்கு ஒண்ணுமே கிடையாது. 1.5 கோடி வட இந்தியன் வந்திருக்கான். 1.5 கோடி. அவனுக்கு ஓட்டுரிமை கொடுத்தால் இந்த நாட்டின் அரசியலை, அதிகாரத்தை அவன் தீர்மானிப்பான். நீ அரசியலற்ற, அதிகாரமற்ற அடிமையாவாய் சொந்த நிலத்திலே. அனைவருக்கும் வணக்கம். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக இளம் பேச்சாளர் நவர்கனி பேசுகிறேன். ஒரு அவசர பதிவு. நேற்று வடமாநில இளைஞர் சுராஜை ஒரு 4 இளஞ்சிறார்கள் வெட்டி பயங்கரமான காயத்தை உண்டாக்கி அவர் இன்னைக்கு இறந்தும் போயிட்டார். இப்படி ஒரு படுபாதக செயலை செஞ்ச அந்த இளஞ்சிறார்கள் கடுமையான முறையில் தண்டிக்கப்படணும் அப்படின்றது அனைத்தரப்பு மக்களின் கோரிக்கையாக இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதன் அடிப்படையில் இந்த பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு நீங்கள் தொகுத்து பார்க்கணும்னு நினச்சோம்னா, முதல்ல இந்த சினிமா கலாச்சாரம். சினிமாவில் இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாமே வெட்டு, குத்து, வன்முறை, கொலை இதை மையப்படுத்தியே எல்லா படங்களும் எடுக்குது. அதுக்கு முதல்ல அரசு ஒரு தணிக்கையை கொண்டு வந்து இது போன்ற ஒரு வெட்டுக்குத்து கலாச்சாரங்கள் சினிமாவில் இல்லாதவாறு ஒழிக்கணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டா ரீல்ஸு. இந்த ரீல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கத்தியை வச்சு ஒரு ரீல்ஸ் போடுறது, ஒரு டூல்ஸ் எடுத்துக்கிட்டு சுற்றுறது, இதெல்லாம் ரொம்ப பெருமை அப்படின்ற மாதிரி இளைஞர்கள் மத்தியில் பூத்தப்பட்டிருக்கு. இது போன்ற கலாச்சாரங்கள் ஒடுக்கப்படணும். ஆல்ரெடி தமிழக காவல்துறை அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் கடுமையான முறையில் அவர்கள் கண்டறியப்படணும். பொதுமக்களும் இத்தகைய நபர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சீமான் போன்ற நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வெளி மாநில வட மாநில இளைஞர்கள் யார் வந்தாலும் அவங்க எல்லாமே தீண்டத்தகாதவர்கள் மாதிரியும் அவர்களை பூராமே இங்கே அவங்க இருக்கிறதே ஒரு அந்நிய சக்தி அப்படின்ற மாதிரி தமிழர்கள் மட்டுமே அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினைவாத அரசியலை பண்ணிகிட்டு இருக்கிறனாலையும் இங்கே வடமாநில இளைஞர்களை பார்த்தாலே சாதாரண மக்களுக்கு அந்த நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் உட்பட சிலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள கண்டாலே ஒரு வெறுப்பை உமிழ்றாங்க. அது நாளடைவில் இந்த மாதிரி ஒரு படுபாதக செயலை செய்கிறதுக்கான ஒரு அடித்தளம் அமையுது. அது போன்ற பிரிவினைவாதிகள் தங்களுடைய பேச்சை குறைச்சிக்கிட்டு அனைவரையும் ஒற்றுமையாக இருக்கணுன்ற வார்த்தையை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். அப்புறம் முன்னணி நடிகர் இந்த விஜய் உள்பட சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, கத்தி படத்தில் விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். 17 வயசு பையனை விட்டு ஜட்ஜை குத்த வைப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுவார். அப்புறம் நானே வண்டியை விட்டு மோத வைப்பேன் அந்த ஈபிகோ செக்ஷன்லாம் சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுற விதமாக நடிகர் விஜயே செயல்பட்டுருக்காரு. இது போன்ற செயல்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகப்படுத்துறதுக்கான காரணமாக அமையுது. அது தவிர கண்டிப்பாக தமிழக காவல்துறை இது போன்ற நபர்களை கட்டாயமாக கடுமையான சட்டத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு தனி ஆக்டை கொண்டு வந்து, இவர்கள் மைனர்களாக இருந்தாலும் கூட இவர்களுக்குன்னு ஒரு தனி ஆக்டை கொண்டு வந்து இந்த மாதிரி படுகொலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு கடுமையான தண்டனையை வழங்கணும் அப்படின்றது அனைத்து தரப்பு மக்கள் கோரிக்கையாக இருக்குது. கட்டாயமாக அதை நிறைவேற்றுவாங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கும். நன்றி, வணக்கம்.